ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நம்ம இப்போது காரைக்கால் அம்மையார் திருக்கோயிலில் தான் இருக்கோம். நேற்று பார்ட் 1ல் அம்மையாரோட வாழ்க்கை வரலாறு அந்த சிற்பங்களில் உள்ளதை பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 2 பார்ப்போம். பரமதத்தர் என்ன பண்ணுறாரு, 2 மாங்கனிகளை கொண்டு வீட்டில் கொடுங்கன்னு சொல்கிறாரு. இப்போது எம்பெருமான் சிவன் என்ன பண்ணுறாரு, சிவன் அடியாராக மாறி வேடத்தில் அம்மையார்கிட்ட பசிக்குதுன்னு உணவு கேட்குறாரு. பசித்த அடியாருக்கு புனிதவதி அம்மையார் சோற்றோட ஒரு மாங்கனியையும் அவருக்கு கொடுக்குறாங்க. அதுதான் அந்த இதில் இருக்குது, அந்த சிற்பத்தில். பகல் உணவுக்கு வந்த பரமதத்தர் செட்டியாருக்கு உணவுக்கு மற்றொரு மாங்கனியை கொடுக்குறாங்க. கனிச்சுவையில் ரொம்ப திளைத்து போன பரமதத்தர் இன்னொரு மாங்கனியையும் எடுத்துவான்னு சொல்கிறாரு. உடனே தனியிடம் சென்று புனிதவதியார் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானிடம் வேண்டி அதிமதுர மாங்கனியை கணவருக்காக கேட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு 2வது மாங்கனியை தனது கணவருக்கு கொடுக்குறாங்க. கொடுத்ததும் அது மிகவும் சுவையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதும் புனிதவதி அம்மையார் நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லும்போது இதை உணராத பரமதத்தர் சரி இன்னொரு மாங்கனியை பெற்று எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈசனிடம் பெற்ற மாங்கனியை தம் கரம்பட்ட அளவில் மறைய கண்ட பரமதத்தர் உடனே அவர் நீ மனித பிறவியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனது மனைவியை விழுந்து வணங்கி அவர் மனைவியை விட்டு வேறு இடத்துக்கு சென்றிடுறாரு. பாண்டிய நாட்டுக்கு படகுல சென்றுடுறார் அவர். பாண்டிய நாட்டுக்கு படகுல போனப்போ அங்கே ஒரு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செய்யும்போது அங்கே அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்களுக்கு புனிதவதின்னு பெயர் வைக்கிறாரு. இந்த செய்தியெல்லாம் அறிந்த நம்ம காரைக்கால் அம்மையாரோட தந்தை என்ன பண்ணுறாரு, பல்லக்கில் அம்மையாரை அழைச்சிக்கிட்டு பாண்டிய நாட்டுக்கு போகிறாரு. அங்கே பாண்டிய நாட்டில் புனிதவதியை கண்டத அவருடைய கணவர், 2ஆம் மனைவி, குழந்தை எல்லாம் அம்மையார் காலில் விழுந்து வணங்குறாங்க. இல்லறத்தை துறந்த அம்மையார் ஈசனிடம் பேய் உருவம் கொண்டு எனக்கு பேய் உருவம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பேய் உருவத்தை கேட்டு வாங்குறாங்க. அந்த பேய் உருவத்தோடையே என்ன பண்ணுறாங்க, காலால் இல்லாமல் தனது கைகளாலேயே நடந்து திருக்கைலாயம் அம்மையார் சிவனை காண செல்கிறாங்க. ஈசன் அம்மையாரோட அன்பை பார்த்து அம்மையே அப்படின்னு சொல்லி அவங்கள அழைக்கிறாங்க. இறைவனை கண்ட அம்மை ஈசன் காலடியிலே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு உங்களது புகழ் பாடியே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனின் பாதங்களிலே அவங்க சரணாகதி அடைஞ்சிடுறாங்க. இது போன்ற மேலும் பல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.